மோர் தேன் கான்குவரர்ஸ். கான்குவரர்ஸ்னால் வெற்றி பெறுபவர்களுக்கும் மேலாக அப்படின்னு அர்த்தம். கான்குவர்ஸ்னால் வெற்றி கொள்பவர்கள். வெற்றி கொள்பவர்களுக்கும் மேலாக நாம் வாழ்வது எப்படி? God does not shelter us from the difficulties of life because we need them for our spiritual growth. தேவன் நமக்கு கஷ்டங்களிலிருந்து புகலிடத்தை பாதுகாப்பை கொடுப்பதில்லை. கஷ்டங்களை வராமல் செல்லமாக வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா எப்படி இருக்கும்? வெறும் ஏசிலே போட்டு வளர்த்து என்ன ஆகுது? உடம்புல வர நோய் வர ஆரம்பிச்சிது இல்லையா? நீங்களே கவனிச்சிங்களா? அப்போ நம்ம கஷ்டங்கள் பாடுகள், வெயிலில் போகணும், எல்லா வேலையும் செய்யணும். இது போய் இப்போ நிறையா வெளிநாட்டில் என்ன பண்ணுறாங்க, போய் வெயிலில் போய் படுத்து கிடக்காங்க. வெயிலில் இருக்கிற வேலையே இல்லை அவங்களுக்கு, அதனால் வெயிலில் போய் படுத்து கிடக்காங்க. வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த அளவுக்கு நோய் வர மாட்டேங்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ என்ன, இந்த ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களை வராமல் தடுப்பதில்லை. ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே காப்பாற்றி தன்னுடைய செட்டைகளின் கீழ் வைத்துக் கொள்வதில்லை. God does not shelter us from the difficulties of life because we need them for our spiritual growth. ஏனென்றால் அவையெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அவசியமாகின்றன. In Romans 8:28, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, God assures us that the difficulties of life are working for us and not against us. வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்கிற கஷ்டங்கள், சிரமங்கள், பாடுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு கஷ்டம் வருது, அங்கே போய் முட்டிக்கிட்டோம், அதுக்கப்புறம் மேலே போகவே முடியல, என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா, அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது. அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. இப்போ அதான் முக்கியமான காரணம். அதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். God permits trials to come that we might use them for our good and His glory. ஆண்டவர் நமக்கு சோதனைகளை அனுப்புகிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளை அல்லாமல் வேறு ஒரு சோதனையும் உங்களுக்கு நேரிடாது அப்படின்னு இயேசு சொல்கிறார். மனுஷருக்கு என்னென்ன சோதனைகள் வரும் அப்படின்னா அதை பூரா ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனாலும் சோதிக்கிறவர் ஆண்டவர் அல்ல. கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ தெரில அப்படின்னு நம்ம கடவுளை குற்றம் சொல்லக்கூடாது. சோதனைகள் அது பாட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் பெர்மிட் பண்ணுறார். ரைட், என் பிள்ளைகளுக்கு இதிலேருந்து நம்ம காப்பாற்ற வேண்டாம், இப்போதைக்கு அவன் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. இப்போ கஷ்டப்பட்டு பிள்ளைங்க படிக்கிறாங்க. பரீட்சைக்கு எத்தனை மணிக்கு போகணும்? காலையில் 8:30 மணிக்கெலாம் போகிறாங்க. அது என்ன அவன் சொல்கிறது? 10 மணிக்கு தானே எக்ஸாம், 10 மணிக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டோம்னா என்ன ஆகும்? அந்த பிள்ளை படிக்கவே பிடிக்காது, உருப்படாமல் போயிடும். நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைங்க தான் அது பரீட்சையில் நல்லா எழுத முடியும். நைட்டும் பகலும் நல்லா ஏசியை போட்டு டிவியை பார்த்துக்கிட்டு மொபைலை பார்த்துக்கிட்டு ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு தூங்கிட்டு சோத்தை தின்னுட்டு இருந்தால் பரீட்சையில் போய் என்ன எழுதுவீங்க? கஷ்டப்பாடுபட்டு படித்தா தான் பரீட்சையில் நல்லா எழுத முடியும் இல்லையா? வாழ்க்கையில் இருக்கிற பாடங்களும் பரீட்சைகளும் அப்படி தான். வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வரும். இப்போதைக்கு உங்களுக்கு படிக்கிற காலங்களில் உங்களுக்கு வாழ்க்கையின் போராட்டங்கள் எதுவுமே இல்லை. எல்லாம் அம்மா அப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க. 3 வேளைக்கு சாப்பாடு வந்துடும், கரண்ட்டு பில்லு கட்டிடுவாங்க, ஏசி வந்துடும், போகிறதுக்கு வர கார் வந்துடும், எல்லாமே செருப்பு, ட்ரெஸ்ஸு எல்லாமே அம்மா அப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கொள்ள வேண்டிய காலம் வரும். அதற்கு இப்போ இருந்தே நீங்கள் தயாராகணும். நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா, ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு 10 வருஷம் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவீங்க. இதுதான் கடவுளுடைய சோதனை. அப்போ அவர் கொடுக்குற சோதனைகளை நாம் சகித்து அதில் நிலை நின்று அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகும்போது எப்படி இருக்கும்? நம்ம வேறு நிலைமைக்கு போயிடுவோம் இல்லையா? God assures us that the difficulties of life are working for us and not against us. God permits trials to come that we might use them for our good and His glory. நாம் அவருடைய நம்முடைய நலத்திற்கும் தேவனுடைய மகிமைக்கும் என்று தேவன் சில சோதனைகளை நம்மளுக்கு அனுபவிக்கிறார். We endure trials for His sake. நாம் அவரின் காரணமாக சோதனைகளை சகித்துக் கொள்கிறோம். And since we do you think that He will desert us? ஸோ இப்படி நாம் சோதிக்கப்படுகிறதுனாலே, சோதனைகள் நமக்கு வருகிறதுனாலே ஆண்டவர் நம்மளை கைவிட்டு விட்டு போய்விடார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Of course not. Instead, He is closer to us when we go through the difficulties of life. நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார். ஆனால் வாழ்க்கையிலே சோதனைகள் நடந்து கொண்டிருக்கும் போது நம்ம பக்கத்திலே கூட வந்து கொண்டே இருக்கிறார். அதான் அந்த ஜெபத்தை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். என்ன ஜெபத்தை செய்ய சொல்லுகிறார்? எங்களை சோதனைகளில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைன்றதை காத்துக்கொள்ளும். சோதனைக்குள்ளே போய் மடங்கடிச்சு செத்துப்பிடாதபடிக்கு சோதனைகளோடு எங்களோடு கூட வாங்க, அதற்கு தப்பி போகத்தக்கதான இன்னொரு வழியையும் தாங்க. அதான் பூலோகத்தில் நம்ம இந்த உலகத்தில் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, when one door closes
காட் ஓப்பன்ஸ் அனதர் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த பக்கம் போகிறக்கு வழியே இல்லைன்னு கதவை மூடிட்டாங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து இன்னொரு கதவை நமக்கு திறந்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்தர்மோர் ஹி கிவ்ஸ் அஸ் த பவர் டு கான்க்வர். அதோடு கூட இந்த சோதனைகளிலிருந்து வெற்றி பெறத்தக்கதான ஒரு வலிமையையும் ஆண்டவர் தருகிறார். வி ஆர் மோர் தேன் கான்க்வரர்ஸ் லிட்ரலி. நாம் அப்படி வெற்றி பெறுபவர்களை விட இன்னும் அதிகமான மேலானவர்களாக இருக்கிறோம். வி ஆர் சூப்பர் கான்க்வரர்ஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நாம் வெற்றி கொள்பவர்களாக மாத்திரமில்லாமல் படுபயங்கர வெற்றியை அடைபவர்களாக இருக்கிறோம். அப்போ தோல்வி அடையும்போது என்ன சொல்கிறாங்க? படு தோல்வின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? சாதாரண தோல்வியோட கடுமையான தோல்வி. வெற்றி என்ன சொல்கிறாங்க? அபார வெற்றின்னு சொல்கிறாங்கள்ல, அதே தான் இது. அபார வெற்றியாளர்கள். இப்போ எலெக்ஷன் நடக்குது, 540 சீட்டில் 500 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா அபார வெற்றி. இப்போ தமிழ்நாடு எலெக்ஷனில் 246 தொகுதியில் 220 தொகுதி ஜெயிச்சிட்டாங்கன்னா அபார வெற்றி. 156 வெற்றினா ஒரு 2 சீட்டு அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவ்வளோதான். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? அபார வெற்றி பெறுபவர்களாக இருக்கிறோம். ஹி கிவ்ஸ் அஸ் விக்டரி அண்ட் மோர் விக்டரி. அவர் நமக்கு வெற்றியை கொடுத்து இன்னும் அதிகமான வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறார். வி நீட் நாட் ஃபியர் லைஃப் ஆர் டெத். நாம் மரணத்தையோ அல்லது சாவிற்கோ நம்ம பயப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கை என்னமா போகும் அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. திங்ஸ் ப்ரெசன்ட் ஆர் திங்ஸ் டு கம். இந்த காலத்திலே நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்கால காரியங்களானாலும் அல்லது வரவிருக்கிற காரியங்களானாலும் எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பிகாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் லவ்ஸ் அஸ் அண்ட் கிவ்ஸ் அஸ் த விக்டரி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு நம் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார். அவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். எல்லா சோதனைகளிலோடும் உங்களோடு கூட வந்து இருக்கிறார். திஸ் இஸ் நாட் அ ப்ராமிஸ் வித் கண்டிஷன்ஸ் அட்டாச்ட். திஸ் இஸ் நாட் அ ப்ராமிஸ் வித் கண்டிஷன் அட்டாச்ட். இது வந்து ஒரு கண்டிஷனோட வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அல்ல, ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. இஃப் யூ டூ திஸ், காட் வில் டூ தட். This security in Christ is an established feat, and we claim it for ourselves because we are in Christ. இப்போ எல்லா ஆசீர்வாதங்களுமே ஆண்டவர் இடத்துல இருக்கிற வாக்குத்தத்தங்களுமே ஒரு கண்டிஷனோட வரும். கவனிச்சிருக்கீங்களா? முதல் வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை என்ன? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாதான் உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் அப்படின்னு கண்டிஷன்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு இது ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நான் உன்னை ஆசீர்ப்பேன். நீ அவருடைய வழிகளை கை கொண்டால் அவர் உன்னை பட்சமே. இப்படியே எல்லாமே கண்டிஷன்ஸோட எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். ஆனால் இந்த ஆசீர்வாதம் வந்து அவர் உங்களோட சோதனைகளோடு உங்களோடு கூட வருவார் என்றது கண்டிஷன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம். எந்த சோதனைகள் வந்தாலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவருடைய உதவியை தேடினால் உங்களுக்கு கிடைக்கும். அவர் உங்களோடு கூட தான் இருப்பார். எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் மனசு நிம்மதி இல்லாமல் போயிடும். சில நேரத்தில் ரொம்ப சோர்வாயிடும். அப்படி அவரை பற்றி கொள்ளுங்கள். This security in Christ is an established feat, and we can claim it for ourselves because we are in Christ. Nothing can separate you from His love. Believe it and rejoice it. எதுவுமே இந்த உலகத்தில் நடக்கிற எதுவுமே அவருடைய அன்பிலிருந்து உங்களை பிரிக்காது. ஸ்கிரிப்சர் ஃபார் மெடிடேஷன். இன்றைக்கி நான் படிக்க வேண்டியது ரோமர் 8ஆம் அதிகாரம் 37-39 எடுங்க. என்ன போட்டிருக்குன்னா, in all these things we are more than conquerors through him who loved us. இவை எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றியின் மேல் வெற்றி அடைந்தவர்களாயிருக்கிறோம். எங்களிடத்திலே அன்பு கூறுகிறவராலே நாங்கள் வெற்றியின் மீது வெற்றி அடைந்தவர்களாயிருக்கிறோம். For I am persuaded that neither death nor life nor powers nor things present nor things to come nor height nor depth or any other creature shall be able to separate us from the love of God. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? பட்டயமோ பஞ்சமோ சாவோ நாசமோசமோ அப்படின்னு அதிகாரங்களோ அப்படின்னு போட்டிருக்கும் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு புரிகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோம். இதான் முற்றும் ஜெயம் கொள்கிற. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மாலே நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. நம்மாலே காரியங்களை வெற்றி கொள்ள முடியாது. ஆனால் கிறிஸ்துவினாலே நாம் நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும். சரியா? இதான் இன்றைய சிந்தனை. ஆக்ஷன் அசைன்மெண்ட் என்னென்னா, தேங்க் காட் ஃபார் இஸ் கிரேட் லவ் அண்ட் ஃபார் த ஃபேக்ட் தட் நத்திங் கேன் செப்பரேட் யூ ஃப்ரம் இஸ் லவ். அவருடைய அன்பிலிருந்து எதுவுமே உங்களை பிரிக்க முடியாது என்ற அந்த யதார்த்தம், உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆஸ்க் ஹிம் டு எனேபிள் யூ டு பி மோர் தேன் கான்க்வரர் இன் தி டே அஹெட். வருகிற நாட்களிலே
முன்னம் இருந்ததை விட பல மடங்கு வெற்றியாளர்களாக அபார வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க நீங்கள் உங்களை செயல்படுத்துமாறு ஆண்டவரத்தில் கேளுங்க. அப்படி ஆக்குமாறு கேளுங்க. சும்மா அப்படியே சப்பையாக ஒரு வாழ்க்கை போய்கிட்டு இருக்க வேண்டாம். அடுத்த ஸ்டேஜுக்கு எப்போ போவீங்க அதை கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதுதான் இன்றைய சிந்தனை.